வணக்கம் மாணவர்களே, நம்ம எந்த பாடம் பார்த்துட்டோம்னா புவியியல்ல 3rd லெசன் வேளாண்மை கூறுகளில் பார்த்துட்டோம். அந்த வேளாண்மை கூறுகள் விவசாயத்துக்கு முக்கியமானது மண்ணை பற்றி நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட்டாக. சரிங்களா? மண் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு மண்ணுடைய எவ்வளோ பர்சன்டேஜ், 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரி, இப்போ அந்த மண் வகைகளையும் அதனுடைய தன்மைகளை சொல்லி தான் நம்ம இந்த கிளாஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, மண் வகைகளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன மண்ணா வண்டல் மண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மண் அதனுடைய பன்மை, அந்த வண்டல் மண் அதனுடைய வேலை என்ன, அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, இது காதர் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வண்டல் மண் வெளிர்பாங்கான அப்படின்னு சொல்லிக்கொன்ற ஒரு கலரில் அது மாதிரி இருக்கும். இது பாங்கர் சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகளால் அடர் நிறம் உடையவை. ஒரு சில இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சில இடத்துல ஆற்று மூலியமாக அடைச்சி கொண்டு படிஞ்சு போய் மறுபடியும் அப்படியே தேங்கி பை இருக்கும். அந்த தேங்கி பை இருக்கிற மண் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா அடர் நிறம், டார்க்கு கலராக தெரிகிற மாதிரி இந்த மண் இருக்கும். இது எங்கே உருவாச்சு அப்படின்னா, எங்கேருந்து இந்த மண் உருவாச்சு அப்படின்னா, சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது படிய வைத்ததனால் உருவாகின்றன. அந்த சிற்றோடைகள், சின்ன சின்ன ஓடைகள்லேருந்து ஆறுகள்லேருந்து திடீர்னு அடித்து கொண்டு வரும். அப்போ அடித்து கொண்டு வர வேகத்தில் இது கொண்டு சேர்த்துரும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் இந்த தண்ணி போக்குவரத்து இல்லாமல் அப்படியே நின்று போனதால் அந்த மண் திரும்ப இங்கே அடித்து கொண்டு வர இடத்துல வேறு இடத்துக்கு அதால் போக முடியாமல் இங்கேயே படிய வைக்கிறது. அப்போ படிய வைக்கிறதால இந்த மண் எப்படி இருக்குது? அடர் நிறமுடையதாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனுடைய வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னா, பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுது. இப்போ மண்லேயும் சில சத்துக்கள் இருக்குது. அப்படி அதனால சில செடி கொடி மரங்கள் எல்லாம் வளருது இல்லையா? அப்போ அந்த மண்ணுடைய பண்புகள், அதனுடைய வேதியியல் பண்புகள் என்ன இருக்குன்னா, பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக இந்த மண்ணில் இருக்குது. இது நைட்ரஜன் குறைவாக இந்த மண்ணில் இருக்குது. சரி, மண்ணுடைய தன்மை என்ன அப்படின்னா, இது வண்டல் மண் மண்டி களிமண் போன்ற கலவைகளுடன் மண்ணடுக்கு இது காணப்படுகிறது. இந்த மண் எதன் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னா, களிமண் போன்ற கலவைகளுடன் இந்த மண்ணடுக்கு இது சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மண் எங்கே அதிகமாக இருக்குது, அதனுடைய பரவல் எங்கே அப்படின்னா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலத்தில் உள்ள சமவெளி பகுதியில் இது அதிகமாக இருக்குது. அடுத்து என்னென்னா, இந்த மண்ணில் எந்த பயிர்கள் அதிகமாக வளரும் அப்படின்னா, நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? அப்போ இதுதான் வண்டல் மண், இதனுடைய பண்புகள். சரிங்களா? அடுத்து என்ன மண் பார்க்க போகிறோம்னா, கரிசல் மண் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கரிசல் மண் எங்கே அதிகமாக இருக்குது, எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த மண் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானது. சரிங்களா? இந்த மண் எந்த பாறை? பசால்ட் பாறை. அந்த பாறை ஒன்றுக்கு உரசி என்ன ஆகுது, மண் துகள்கள் கீழே விழுந்து அது எப்படி இருக்குன்னா பிளாக் கலரில் இருக்கும். சரிங்களா? இதில் நிறம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக இது இருக்குது. இதனுடைய வேதியியல் பண்புகள் என்ன, அதனுடைய அந்த கரிசல் மண்ணுடைய சத்து கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்டுகள், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு மற்றும் மாங்கனீஸ் ஆகியன இதில் காணப்படுது. நைட்ரஜன், பாஸ்பரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக உள்ளன. இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் என்ன குறைவாக இருக்குன்னா, இலை மக்குகள் இலைகள் என்ன ஆகாது, உருந்து இது பண்ணும்போது சீக்கிரமாக மக்கி போகிற தன்மையை இந்த மண் இல்லை, கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. இதனுடைய தன்மைகள் என்னென்னா, ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையுடையது. சரி, ஈரமாக இருக்கும்போது இப்போ தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி இருக்குமா, அப்படி சகதி மாதிரி சேராக இருக்குமா, சேராக என்ன பண்ணுமோ அந்த தண்ணியை இழுத்து வச்சுட்டு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற தன்மை இந்த கரிசல் மண்ணுக்கு இருந்துகிட்ருக்கு. சரி, இது எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா, மகாராஷ்டிரா மற்றும் மாலவா பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் வடப்பகுதியில் இந்த மண் கரிசல் மண் அதிகமாக காணப்படுது. சரி, இந்த கரிசல் மண்ணில் எந்த பயிர் அதிகமாக விளையும்னா, பருத்தி தான் அதிகமாக விளையும். சரிங்களா? அதுபோக திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு இதில் தான் என்ன பண்ணாங்க, கரிசல் மண் அதிகமாக வைப்பாங்க. நான் பொறுத்துக்களை கேட்பேன், இந்த பக்கம் பருத்தின்னு கொடுத்துருவான், இல்லாட்டி இந்த பக்கம் கரிசல் மண் கொடுத்துருவான், இந்த பக்கம் பருத்தின்னு கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ண, கரிசல் மண்ணுக்கு பருத்தி தான் அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்மண். இதனுடைய உருவாக்கம் எங்கே அப்படின்னா, பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் இந்த மண் உருவாகுது. இதனுடைய வேதியியல் பண்புகள் என்னென்னா, இரும்பு மற்றும் மக்னீசியம் அதிகமாக
மண்ணில் காணப்படுது. நைட்ரஜன், இலைமகுகள், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் இதில் வந்து குறைவாக வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த மண்ணுடைய தன்மைகள் என்னென்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா மென் துகள்களாக நம்ம செம்மண் வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் கூட ஒரு சில இடத்துல என்னது செம்மண் வந்து அதிகமாக இருக்குது அப்படி தானே, நம்ம ஏரியாவே செம்மண் காடு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அதனுடைய மண் துகள்கள் எப்படி இருக்குன்னா இப்படி எடுத்து போட்டோன்னா எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது துகள்களாக வந்து இது காணப்படும். இடையளவில் குறிப்பிடப்பட்டுள்ள உப்பு கரைசல், வெண்கலையில் பாரித்த தாதுக்கள், சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவு வந்து இது மாதிரி காணப்படுது. சரி, இந்த மண் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி, தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் சோட்டா நாகபுரி பீடபூமி, ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் தான் வந்து செம்மண் அதிகமாக காணப்படுது. சரி, இந்த செம்மண்ணில் வந்து எந்த பயிர் அதிகமாக விளையும் அப்படின்னா கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் வந்து அதிகமாக வந்து விளையுது. சரி, அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரளை மண் வந்து பார்க்க போகிறோம். இந்த சரளை மண் எங்கே உருவாச்சு, எங்கே எப்படி இருக்குது அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது, அதாவது வெப்பம் வெயில் காலம் உடனே வெயில் காலம் வந்தோடனே அடுத்து என்ன இதான் குளிர்காலம் வரும்போது உடனுக்குடனே நிகழும்போது இந்த மண் சுவரால் வந்து காரணமாக இந்த மண் வந்து உருவாது. இதனுடைய வேதியியல் பண்புகள் என்னென்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் வந்து இது வந்து உருவாகுது. இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸில் வரும். சரிங்களா? சயின்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதனுடைய தன்மை, அதாவது சரளை மண்ணுடைய தன்மை கெப்பாசிட்டி என்னென்னா இது வந்து எங்கே எப்படி இருக்குன்னா உயரமான மலைப்பகுதியில் அதிகமான அமிலத்தன்மையுடன், தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவும், அதாவது உயரமான மலைப்பகுதியில் வந்து இந்த மண் வந்து அதிகமாக காணப்படும் சரளை மண். தாழ்வான பகுதியில் வந்து கொஞ்சோண்டு குறைவான அளவு வந்து இந்த மண் வந்து இருக்குது. இது வந்து ஈரப்பதத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ தண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வந்து உடனே இழுத்துருமா, கொஞ்சம் தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து இந்த மண்ணுக்கு வந்து கிடையாது. ஆனால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை இது தக்க வைத்துக் கொள்கிறது. ஆனால் இதனுடைய தன்மை வந்து அப்படி ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்காது. ஆனால் ஒரு சில பகுதியில் வந்து இந்த சரளை மண்ணாக கூட களிமண் கலந்து இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் என்ன ஆகுமா, தன்னுடைய நீரை வந்து தக்க வச்சு சேமித்து வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அசாம் குன்றுகள், கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகள், ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பகுதியில் வந்து இந்த மண் வந்து அதிகமாக காணப்படுது. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த சரளை மண்ணில் வந்து எந்த பயிர்கள் அதிகமாக விளைவிக்காங்க அப்படின்னா காப்பி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு. சரி, காப்பி ரப்பர்லாம் வந்து நம்ம எங்கள் சைடில் வந்துன்னா காப்பி வந்து கர்நாடகா, ரப்பர் வந்து கேரளா அப்படி தானே. அப்போ இது எல்லாமே வந்து மலைப்பகுதியில் கொஞ்சம் குளிர்ந்த பகுதியில் வந்து இது அதிகமாக விளையக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இது அதிகமாக விளைஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா? சரிங்கம்மா, மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.